நாமக்கல் மண்டல கோழிப்பண்ணை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ₹6 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான கோழிப்பண்ணைகளில் நாள்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு விநியோகம் செய்யப்படுவதுடன் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்குள்ள கோழி பண்ணையாளர்கள் NECC எனப்படும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயிக்கப்படும் விலையை ஏற்று வருகின்றனர். இந்நிலையில் 55 ஆண்டு கால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாததாக கடந்த 5 நாட்களில் 25 காசுகள் விலை உயர்ந்து ஒரு முட்டை ₹6 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு முட்டை வாங்குறதே ₹7 ₹8 எப்படி வாங்கி சமைக்கிறது? அதோட சிக்கன் எடுத்துடலாம். சிக்கன் ஒரு மீன் எடுத்து கூட பண்ணிக்கலாம் பொழுது. முட்டை விலை இந்த மாதிரி இருக்குது, அதிகமாக இருக்குது. ₹5 இருந்த முட்டை இன்னைக்கு ₹7 ஆகிட்டாங்க. இப்படியே விலைவாசி ஏறிட்டுலாம் பசங்களுக்கு முட்டை செஞ்சு கொடுத்தா நல்லது சொன்னாங்க. இப்போ எங்களால் பசங்களை முட்டை வாங்கி செய்ய முடியுமா? விலை ஏறிட்டே இருக்குது. ₹4 இருந்தது முட்டை, இன்றைக்கி ₹7 இருக்குது. எப்படி முட்டைலாம் வாங்கி நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே முடியல. அதுக்கு பதில் நாங்கள் சிக்கனே வாங்கி கொடுத்துடலாமே. ₹5 வாங்கினது இப்போ ₹6 சொல்கிறாங்க. கடையில் பார்த்தீங்கன்னா ₹7 விற்கிறாங்க. எங்களால் அதிகமாக வாங்க முடியல. முன்னெல்லாம் ஒரு அட்டை வாங்குவேன், இப்போலாம் 10 தான் வாங்குறேன் நான். அதோட தேவை ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால இவங்களோட விலையேற்றமும் ₹1 அந்த மாதிரி வைக்கும்போது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புள் டெய்லி ஒரு 6 முட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு ஒரு 4 முட்டை தான் வாங்க வேண்டியது இருக்குது. இதனால் முட்டை சார்ந்த உணவுப் பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தீவனங்கள் விலை உயர்வு, குளிர்காலம் உள்ளிட்டவையே விலை உயர்விற்கு காரணம் என்று பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.